சரி, வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவ கல்லூரிகளில் அரசு செலவில் முதுநிலை பட்டங்களை MS, MD, DCH போன்றவற்றை படித்துவிட்டு கிராமப்புறங்களில் சேவை செய்வதாக உறுதி அளித்த ஒப்பந்தத்தை மீறி தனியார் மருத்துவமனைகளில் சேரும் மருத்துவர்களிடம் இருந்து அந்த ஒப்பந்தத்தை மீறிய காரணமாக ஒப்பந்த பணத்தை வசூலிப்பதில் தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று எழுந்துள்ளது. இது குறித்து சத்தியம் டிவி மேற்கொண்ட கள ஆய்வில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒப்பந்தத்தை மீறிய ஒரு மருத்துவரிடம் இருந்து கூட இதுவரை பணம் வசூலிக்கப்படவில்லை என்பதும் அம்பலமாகி உள்ளது. ரிதி நீட் தேர்வில் அரசு மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக 50% இடஒதுக்கீடு, நீட் தேர்வில் 30% ஊக்க மதிப்பெண்கள், படிக்கின்ற 3 ஆண்டுகளுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு போன்ற பல்வேறு சலுகைகளை பெறுகின்றனர். இதற்கு பிரதிபலனாக படிப்பை படித்து முடித்தவுடன் குறிப்பிட்ட ஆண்டுகள் கிராமப்புற அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும் என்று பாதுகாப்பு பத்திரத்தில், ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்தும் விடுகின்றனர். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறும் மருத்துவர்கள் அவர்களின் படிப்புக்காக அரசு செலவிட்ட தொகையான 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரை அரசுக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என ஒப்பந்தம் உள்ளது. தமிழகம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மீறி அரசு பணியில் சேராமல் தலைமறைவாகி தனியார் மருத்துவமனைகளில் அதிக சம்பளத்தில் பணியாற்றி வருவது தற்போது சத்தியம் தொலைக்காட்சியின் கள ஆய்வில் வெளிவந்துள்ளது. தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மட்டும் சுமார் 25 மருத்துவர்கள் அரசுக்கு இதுபோன்ற டிமிக்கி கொடுத்துவிட்டு தனியார் மருத்துவமனைகளில் சொகுசாக பணியாற்றி வருகின்றனர். செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அரசு மருத்துவர் ஒருவர் தனது குடும்ப உறுப்பினருக்கு சொந்தமான தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருவதும், பெண் கதிரியக்க நிபுணர் ஒருவர் தான் பணியாற்றிய அரசு மருத்துவமனைக்கு எதிராகவே ஸ்கேன் மையம் ஒன்றை தொடங்கி நடத்தி வருவதும் நமது கள ஆய்வில் வெளியானது. இந்த ஒப்பந்த பத்திர பணத்தை வருவாய் மீட்பு சட்டத்தின் கீழ் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து வசூலிக்க வேண்டும். ஆனால் பணத்தை வசூலிப்பதில் அதிகாரிகள் யாரும் ஆர்வம் காட்டவில்லை என மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இயக்க அதிகாரி ஒருவர் வேதனையுடன் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒப்பந்தத்தை மீறிய 95 மருத்துவர்களிடம் இருந்து பணத்தை வசூலிக்க அனைத்து மாவட்ட இணை இயக்குநர்களுக்கும் DMS உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. ரிதி இது குறித்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கூறும்போது, ஒப்பந்த பணத்தை திரும்ப பெறும் பணி நடைபெற்று வருகிறது என்றார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுகுமார் இது குறித்து விசாரித்துவிட்டு தகவல் தெரிவிக்கிறேன் என்றார். இறுதியாக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சித்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் தேரணி ராஜனிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது, ஒப்பந்தத்தை மீறிய மருத்துவர்களின் தற்போதைய முகவரி, தொடர்பு எண்கள் போன்ற விவரங்களை சேகரித்து வருகிறோம். இந்த பணி முடிந்தவுடன் பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்றார். எது எப்படி இருந்தாலும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் தமிழக அரசு கோட்டாவில் படித்துவிட்டு கிராமப்புறங்களில் சேவையாற்ற மருத்துவர்களின் நிலைமை மாற வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ரெட்டி.